குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கடைசியா என்ன படிச்சாங்க? நான் கதைக்கிறவங்க தான் கடைசியா என்ன பாத்துறாங்க? ஒரு மேடுல வந்து நாங்க என்ன பார்த்தாங்க, திறன் மேல் ரெண்டு வலை எப்படி வரைகிறேன்னு பார்த்தாங்க. மோஸ்ட்லி திறன் மேல் ரெண்டு வலை வந்து எங்களுக்கு எப்படி வரும்? ஒரு ஹாஃப் பெல் ஷேப், அதாவது ஒரு அரைவாசியான பெல் ஷேப்ல வந்து வரும். ரைட்? இப்படி ஒரு வலை வந்து தான் வரும். ரைட்? நீங்க சில நேரம் இது வந்து கிடையாது. ரைட்? இந்த இடத்துல கிடையாது. இப்ப நீங்க சில நேரத்துல வந்து இந்த இடத்துல வளைக்காம நீங்க கீற வேண்டும். இதுல வந்து இதுல பாயிண்ட் இருக்கா, நீங்க இப்படி இங்க நேரம் கீறக்கூடாது. இதுல ஒரு வளைவு கட்டாயம் பாரு. ரைட்? இந்த 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 வளைவை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஒரு வளைவு வந்து இங்க ஒரு வளைவு படித்திறன். அதாவது இந்த வளைவு காரணம் என்னன்னா, அது நீங்க ஏலோல வந்து படிப்பீங்க. எப்படி ஏண்டா, இது வந்து என்ன செய்யுதுன்னா, இங்க இங்க போய்க்குள்ள வந்து படித்திறன் வந்து கூடிட்டு போகும். ரைட்? படித்திறன் கூடிட்டு போகும் ஒரு இடம். அதுக்கப்புறம் இங்கே நீங்க வந்துச்சுன்னா, அதாவது இது படித்திறன் அதிகரித்து கொண்டு அதிகரிக்கிற வரைக்கும் இது வந்து படித்திறன் வந்து என்ன செய்யுது, குறைஞ்சிட்டு போகும். ஆனா அதிகரிச்சுட்டு போகும். போக படித்திறன் குறைஞ்சிட்டு போகும், அதிகரிச்சுட்டு போகும். அப்ப அப்படித்தான் வரும் உங்களுக்கு இந்த கிராஃப். இது வந்து நீங்க ஏ லெவல்ல படிப்பீங்க. அப்படி படித்திறன் அதிகரிக்குது, படித்திறன் குறையுதுன்றது வந்து ஏ லெவல்ல நீங்க படித்துக் கொள்வீங்க. ரைட்? இன்றைக்கு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு மீடுடன் பரம்பலின் காலனையும் காலனை இடைவீச்சும். ஒரு மீடுடன் பரம்பலின் காலனையும் காலனை இடைவீச்சும். ஒரு மீடுடன் பரம்பலின் காலனையும் காலனை இடைவீச்சும். Quartiles and interquartiles, range of the frequency distribution. Quartiles and interquartile, range of frequency distribution. ஓகே, சொல்லுங்க. காலனை இடைவீச்சு, சாரி, காலனை என்றா என்ன? முதலாம் காலனி, இரண்டாம் காலனி, மூன்றாம் காலனி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில சொல்லுங்க, காலனி என்றா என்ன? பாருங்க, காலனி என்றா நாங்க சொல்லுவோம் முதலாம் காலனி. ரைட்? ஃபர்ஸ்ட் குவார்டைல் வந்து நாங்க சொல்லுவோம் Q1. இரண்டாம் காலனியை Q2 சொல்லுவோம். மூன்றாம் காலனியை Q3 என்று சொல்லுவோம். ரைட்? முதலாம் காலனியை Q1 சொல்லுவோம், இரண்டாம் காலனியை Q2 சொல்லுவோம், மூன்றாம் காலனியை Q3 சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டைல் வந்து இந்த செகண்ட் குவார்டைல் இருக்கு தானே, இரண்டாம் காலனி இருக்கு தானே, இந்த செகண்ட் குவார்டைல். இந்த இரண்டாம் காலனி வந்து எங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கிறது என்னண்டா, இந்த இரண்டாம் காலனி என்றது ஸ்பெஷல் என்னண்டா, இதுதான் எங்கட இடையம் இருக்கும். ரைட்? இடையம், அதாவது வந்து மீடியனா இருக்கு. ரைட்? இந்த இரண்டாம் காலனி தான் எங்களோட இடையமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு இப்ப இப்படி ஒரு நம்பர் தர்றாங்க. 5, 3, 2, 4, 7, 3, 5, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2.
ரைட்? இப்படி எங்களுக்கு நம்பர்ஸ் தாராங்க. ரைட்? இப்படி எங்களுக்கு நம்பர்ஸ் தாராங்க. இதை வந்து நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இடையம் காண்றதுக்கு என்ன செய்யணும்? மீடியன் காணணும்னா இந்த நம்பர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இடையம் காண்றேன்டா இந்த நம்பர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இடையம் காண்றேன்டா இந்த நம்பர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வரிசைப்படுத்தணும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அசெண்டிங் ஆர்டர்ல எழுதினோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நம்பர்? என்ன? 2. 2 எத்தனை தரம் இருக்கு? ஒருக்கா 2 தரம் 2 தரம். ஆகவே 2 2. 3 எத்தனை தரம் இருக்கு? 1 2 3 4. ஆகவே 1 2 3 4. அதுக்கு பிறகு 4 எத்தனை தரம் இருக்கு? 1 2 3. 5 எத்தனை தரம் இருக்கு? 1 2 3. 6 எத்தனை தரம் இருக்கு? 1 2. 7 எத்தனை தரம் இருக்கு? 1 2 3. 8 எத்தனை தரம் இருக்கு? ஒரு தரம் இருக்கு. 9 எத்தனை தரம் இருக்கு? ஒரு தரம் இருக்கு. இப்ப மொத்தம் இதுல எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? பத்தொன்பது நம்பர் இருக்கு. ரைட்? அப்ப 19 நம்பர் இடையம் அப்படி வரும். என்ன செய்யணும்? 19 ஒற்றையன். அப்ப என்ன செய்யணும்? ஒன்றை கூட்டி ரெண்டால பிரிக்கணும். 19 பிளஸ் 1/2. ஒன்றை கூட்டி ரெண்டால பிரிக்கணும். பிரிச்சோம்னா 20 ரெண்டாவது ஈட்டு அல்லது டேட்டம். அப்ப எங்களுக்கு வரும் 10வது ஈட்டு. 10வது என்ன வரப்போகுது? 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னது? இதன் இடையம் வந்து 5. இதன் இடையம் வந்து எங்களுக்கு 5. ஆகவே Q2 வந்து எங்களுக்கு வரும் 5. ரைட்? இப்ப இடையத்தை கண்டுபிடிச்சாச்சு. இடையம் 5 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இடையம் 5 கண்டுபிடிச்சா இனி Q1 எப்படி காண்றேன்டா வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. Q1 எப்படி காண்றேன்டா முதலாம் காலனி. ரைட்? ஃபர்ஸ்ட் குவார்டைல் வந்து நாங்க எப்படி காண்றேன்டா இந்த இடையம் கண்டுபிடிச்சிட்டு தானே இந்த இடையத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பருக்கு இடையம் விளங்குதா? அதாவது இப்ப இந்த முழு நம்பருக்கு உரிய மீடியன் இடையம் வந்து நாங்க கண்டுட்டோம் 5. ரைட்? இந்த இடத்துல வரப்போகுது கண்டுட்டோம் இடையம் வந்து 5. மீடியன் வந்து நாங்க கண்டுட்டோம் இந்த முழு நம்பர்லே மீடியன் இடையம் வந்து 5 நாங்க கண்டுட்டோம். இப்ப நான் என்ன சொல்றேன்டா அதுதான் உங்களுக்கு Q2. ரைட்? Q1 என்ன செய்ய போறோம்டா இந்த 5க்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கங்கள் இருக்கு தானே. இப்ப இடையம் வந்து 5 இந்த 5க்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கங்கள் இருக்கு தானே இவ்வளவு. அப்ப இதுல இருந்து இவ்வளவு இவ்வளவுக்கும் இடையம். ரைட்? இவ்வளவுக்கும் இடையம் தான் Q1 இருக்கும். ரைட்? இவ்வளவுல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. அப்ப இதுன்ற இடையம் காண்றோம் என்ன செய்யணும்? 9 பிளஸ் 1 இரண்டாவது வீட். ஓ அல்லது என்ன போடலாம்? அப்ப இது வந்து எப்படி வரும்? 10 2 டேட்டா. ரைட்? அதாவது 9வது வீட்டு. அப்ப 10 2 இரண்டாவது வீட்டு. ரைட்? இங்கிலீஷ் சொல்லிக்கு டேட்டா சொல்லுவோம். அப்ப 5வது வீட்டு. ரைட்? 5வது வீட்டு. 5வது வீட்டு என்ன வரப்போகுது? 1 2 3 4 5. அப்ப என்னது? 5வது வீட்டு. அப்ப உங்களுக்கு என்னது? Q1 வந்து என்ன வரப்போகுது? 3. ஆகவே Q1 வந்து உங்களுக்கு வரப்போகுது 3.
அடுத்தது பார்ப்போம். Q1 வந்து எங்களுக்கு 3 வந்து ரைட். Q2 வந்து எங்களுக்கு நாங்க இதுல இருந்து கண்டுருவோம். இதுல வந்து எங்களுக்கு தெரியும் 5. Q1 வந்து எங்களுக்கு தெரியும் இப்ப 3 ரைட். அதே மாதிரி Q3 என்றது விடயத்துக்கு இங்கால இருக்கிற நம்பர் இருக்குதானே, விடயத்துக்கு இங்கால இருக்கிற நம்பர் இல்ல ரைட். விடயத்துக்கு இங்கால இருக்கிற நம்பர் இல்ல, நடுவுல இருக்கு ரைட். விடயத்துக்கு இங்கால இருக்கிற நம்பருக்கு நடுவுல இருக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கால இருக்கிற நம்பர் இருக்கு, அதே அளவு தான் இருக்க போகுது. அப்ப அதுக்கு நடுப்புறமான மட்டும் என்ன வர போகுது, இங்க இருந்து 5வது விட்டு ரைட். இங்க இருந்து 5வது விட்டு அப்ப 1 2 3 4 5 அப்ப என்ன வர போகுது 7. அவ இதுக்கு வந்து 7 வரும். விளங்கி நம்ம எழுதி கொள்ளுங்க. இதை விளங்காட்டி கேளுங்க. இது முதலாம் காலனின்னு சொல்லுவோம். அதை தெளிவாளி கொள்ளுங்க. முதலாம் காலனி. அதனால 2ஆம் காலனி, அது 3ஆம் காலனி. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். ஓ சார். விளங்கின மாதிரி எழுதி கொள்ளுங்க. இப்ப நீங்க எழுதி இருக்க வேண்டியது இந்த நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏறுவரிசைப்படுத்தி எழுதணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறுவரிசைப்படுத்தி எழுதிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு காண வேண்டியது 2ஆம் காலனி, செகண்ட் குவார்டர் எல்லாம் காணும் ரைட். அப்ப அது வந்து எங்களுக்கு இடையமா இருக்கும். அப்ப இடையம்ன்றது வந்து எங்களுக்கு இதுல இருந்து நாங்க ஏறுவரிசைப்படுத்தினாங்கன்னா இதுல 19 நம்பர் இருக்கு. ஒற்றையில வந்துச்சுன்னா இடையம் வந்து எங்களுக்கு தெரியும், ஒன்றை கூட்டி 2ஆல பிரிச்சு அத்தனையாவது ஈட்டண்டு வரும் ரைட். அத்தனையாவது டேட்டம் வரும். ஸோ அதை பிரிச்சோம்னா எங்களுக்கு 10வது ஈட்டண்டு வரும். ஆகவே இடையம் வந்து எங்களுக்கு 5 10வது பண்ணா அங்க 1 2 3 4 5 2 20 10வது விட்டு இடையம் வந்துடும். அப்ப இடையம் வந்து எங்களுக்கு 5. ஆகவே இந்த நம்பர் படி எங்களுக்கு Q2 வந்து 5. Q1 காண்றது இந்த இடையத்துக்கு முன்னுக்கு இருக்கிறது இந்த நடுப்பெருமானம். அப்ப அதுக்கு இடையம் இவ்வளவுக்கும் இதுல விடையம். அப்ப இது அது மாதிரி இங்கால இதுக்கு இதுல விடையம். அப்ப இது நடுப்பெருமானம். இதுக்கு நீங்க என்ன காண்றீங்களோ அதே மாதிரி தான் இங்காலே இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி இங்கால போகும் ரைட். ஓகே, அப்ப இதை செய்யுங்க பார்ப்போம்.
இது இந்த Q1 Q2 Q3 காணி பாப்போம்.